எதுவும் பேசலையே நீ. ஓகே. வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டின்னருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஃபுல் மீன் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிறேன். எனக்கு வெல்கம்க்காக கொடுத்தாங்க இந்த பூ. இப்போ வந்து எந்த ஊருக்கு போகிறோம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மெக்சிகோவில் இந்த ஊர் பேர் எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஊருக்கு போகிறோம்? லாஸ் கேப்பஸ் போகிறோம். அங்கே ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் இங்கே கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஃப்ளைட்டில் தான் தூங்கணும். இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு. ஸோ வந்து கால்ஸ் ஜூனியரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இதுதான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட். செம பசி. முழிச்சிட்டு இருந்தோம்ல நைட்டு ஃபுல்லாக, செம பசி. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சா கிளண்டாங்க. சிக்கன் சாப்பிட்டுட்டு ஸ்டார்பக்ஸில் ஒரு காஃபி வாங்கிட்டேன். காஃபி குடிக்கிறதா பேர். செம்ம தூக்கம் வருது எனக்கு. இன்னும் ஃப்ளைட்டுக்கு 3 ஹவர்ஸுக்கு மேலே இருக்கா வெயிட்டிங் டைமு. வெளியில் போகலாமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தோம். அப்புறம் இங்கேயே போய் படுத்துடலாமான்னு யோசிக்கிறோம். இந்த பக்கத்தில் சீட்டு காலியாக இருக்குது. அதில் அப்படியே சாஞ்சிக்கிறோம். அவ்வளோ கத்தி கூட பிடிக்க முடியாது. ஃபைனலி வந்து நாங்கள் எங்களோட இதுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்புறம் வெளியில் போய் சுற்றி காட்டுறேன். இது வந்து ரிசப்ஷன். இதுதான் எல்லோரும் இப்போ தான் வந்து சேர்ந்தோம். நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் வெளியில் வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். வியூ சூப்பராக இருக்குது. இது மாதிரி ரூமில் தான் நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம தங்க போகிறோம். செம்மையாக இருக்குது. வந்தோடனே பிரமிப்பாக இருக்குது. எஸ், அப்படியே திரும்பி நல்லா இருக்கா? வந்தோடனே வந்து ஒரு ட்ரிக் கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியல, பார்க்கலாம். எடுத்துக்கலாமா? தேங்காய்பாலா? ட்ரிங்க்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்தோடனே எனக்கு வெல்கம்க்காக கொடுத்தாங்க இந்த பூ. நல்லா இருக்குல்ல? நான் அப்பிடைசர் வந்து வெங்காய பஜ்ஜி வாங்கியிருக்கேன். சாலட் எல்லாம் வந்துருக்குது. கோகனட் ஷிம்ப்பு. நீ என்ன அது? கார்ன் ரிப்ஸ். இவர் கோகனட் ஷிம்ப் ஆர்டர் பண்ணாரு. அதை எடுத்து சாப்பிட்றேன். என்னோடது ஆனியன் பஜ்ஜி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்க தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி இருக்கு. நம்ம ஊர் பஜ்ஜி தான். நல்லா இருக்கு. ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்குறாங்க. இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி சாக்லேட்டா இல்லை என்னன்னு தெரியல. என்னவா இருக்கும் அது? இதுவும் சாக்லேட்டா? இது ரெண்டும் மோந்து பார்த்துட்டேன். கண்டிப்பாக சாக்லேட். இது பின்னாட்டாவா? அதுதான் தெரியல. சாக்லேட்டா இருக்கும். சரி, கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம். நம்ம வந்து அவங்க கிட்ட ஸ்க்ரீன் போட சொல்லி கேட்டிருந்தோம்ல, வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பர்ல. பாத்ரூமுக்கு வந்து ஒரு டோர் போட முடியாது, அதனால ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்குது. ஒரு பிரைவசிக்காக நம்ம வந்து ஆக்சுவலி இது ஓப்பனாக தான் இருக்கும். இங்கே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நாங்க வந்து கேட்டோம், இல்ல ஒரு ஸ்க்ரீன் போட்டு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பர்ல. நல்லா கவனிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஃபுல் டே வந்து சூப்பராக போச்சு. நாங்கள் வந்து பீச்சுக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு
இப்போ வந்து டின்னருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்டிவிட்டிஸ் பிஸியானதுனால நான் வந்து ஃபோனை வீடியோ எடுக்க முடியல. எடுக்கிறேன், அப்பப்போ எடுக்கிறேன். ஓகேயா? வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்றீங்க. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓகேயா? 3 இல்லை 4 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்பா இருக்குது. ஆனால் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே தெரியுது, இதுதான் ஸ்பா, ஒரு ஸ்பா. இன்னொன்று வந்து எங்கே பார்த்தோம்ப்பா? இன்னொன்று எங்கேயோ இருக்கே. ஓகே ஓகே ஓகே. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ரெண்டும் பக்கத்துலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடல் உங்களுக்கு தெரியாது, சவுண்டு மட்டும் கேட்கும். இங்கே வந்து இந்த பீச் இருக்குது, அலை தெரியுதா? இதில் தெரியல, கேமராவில் தெரியல. அதுவும் லைட்டாக தெரியுது, அது தெரியுது பாருங்கள். குட் மார்னிங். இது வந்து செகண்ட் டே. ஒரு கலவரம் நடந்து முடிஞ்சிருச்சு. பசியில் நான் வந்து ஆக்சுவலி எடுக்கலை. எல்லாருமே ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஓகேங்களா? कैसे लेंगे? लेंगे अपन। திரும்ப எழுதியிருக்கிறாங்க பாருங்க. காஃபில பாருங்க எப்படி குட் மார்னிங் போட்டுருக்காங்க. Seafood broth, super. இங்க பாருங்க, நான் ஃப்ரைடு ஃபிஷ் கேட்டேன். ஃபுல் மீன் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தான் இருக்குது. இந்த சாஸெல்லாம் வச்சு இதை சாப்பிட வேண்டியதுதான். ஃபுல்லாக அப்படியே பின்னு எல்லாமே இருக்குது. வித்தியாசமாக இருக்குது நம்மளுக்கு. இது வந்து ஷ்ரிம்ப் டேக்கோ ஒன்று வாங்கினேன். அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து ஃபிஷ் ஆஃப் த டே ஃப்ரைடு வாங்கினேன் இல்லையா? இவர் வந்து பேக்டு வாங்கியிருக்காரு, பாயில்டு. அங்கேதான் எனக்கு கண்ணு தெரியுது. ட்ரெஸ்லெஸ் கேக் வாங்கினேன். செம்ம சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தது. எதுவும் பேசலையே நீ? ஓகே, இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். லீ பிளாங்க்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ரெஸ்டார்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், அதுதான் எங்களோட ரெஸ்டார்ட்டு. அப்படியே நடந்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பீச் கிடைக்கும். பீச்சில் இப்போ சன்செட்டு பார்க்க போகிறோம் நம்ம. கரெக்டா?
இன்றைக்கி டே 3 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூபா டைவிங் போயிட்டாங்க. நான் இன்றைக்கி போகல. நான் சும்மா ரூம்லேருந்து ஆர்டர் பண்ணேன் பீட்சா. இன்னும் அழகாக பூவிலேருந்து அழகாக செட்டப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் நான் ஆர்டர் இன்றைக்கி வெஜிடேரியன் நான், அதனால் வந்து வெஜ்ஜி பீட்சா சூப்பராக இருக்குல்ல. 2-3 நாள் கலகலன்னு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தனியாக உட்காந்து சாப்பிட்றேன். இந்த சாக்லேட் இருக்குது பாருங்கள், இன்னும் அது உடைக்கல. அது வந்து பின்னாட்டா மாதிரி உடைக்கணும். அது உடைக்கிறதுக்கு டைம் இல்லை, பிஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து சீஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்வியஸ்லி சீஸ் போட்டுக்குவேன் நான். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்க்குறேன் காரமாக இருந்துச்சுன்னா. அதுலேயே ஹாலப்பினஸ் போட்டுருக்குறாங்க, பயமாக இருக்குது. இந்த வியூவை பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு, எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். எல்லாமே கேக்கு ஃபுல்லாக ஸ்பெஷாலிட்டி கேக்கு. எல்லாம் ஸ்ட்ராபெரிலாம் வச்சு, இங்கே கொஞ்சம் ரோஸு, இங்கே ஒரு ஏதோ கேக் இருக்குது. என்ன கேக்கு? சாக்லேட் கேக்கு. இங்கே பார்க்க பாப்சிக்கு, எல்லாம் ஹாட் அண்ட் ரெட். நான் வந்து இங்கே காஃபி கேட்டேன், காஃபி போட்டுட்ருக்காங்க எனக்கு. அது இது திரமசுன்னு நினைக்கிறேன்ல, ரெட் வெல்வெட் கேக்கு. ரெட் வெல்வெட் கேக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லா டைப் ஆஃப் ஐஸ்கிரீமும் இருக்கும். அப்புறம் இங்கே கொஞ்சம் கேக்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக சாக்லேட்டு, காஃபி சாக்லேட்டு, அப்புறம் வந்து ஆல்கஹால் சாக்லேட் எல்லாம் இருக்கும். காஃபி எனக்கு பிடிச்ச மாதிரி போட சொல்லியிருக்கேன். இந்த ஓட்ட வழியாக குடிக்கிறதா ஒரு எரிச்சல். இது வந்து வாய் சுற்றுறதுனால நான் இப்போது ஓப்பன் பண்ணி தான் குடிப்பேன். ஆஹா, அந்த ஏமா லிப்ஸ்டிக் காஞ்சிருமே. லிப்ஸ்டிக்கெல்லாம் நாங்கள் கலையாத லிப்ஸ்டிக் தான் போடுவோம். இப்போ காஃபியில் போயிருமே. காஃபி சூப்பராக இருக்குது. நான் வந்து நேற்று வாங்கினேன். நான் இது பாலாக இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா டிகாஷனும் எக்ஸ்ட்ரா சுகரும் கேட்டேன். கரெக்டாக போட்டுருக்காரு. ஏன் அந்த கேக்கு ரெட் வெல்வெட் கேக் வாங்கணும். காஃபி வந்து கரெக்டாக சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு தேங்க்ஸ். The coffee is so good. Thank you. Can I have small slice of red velvet? Yes, உடனே நேற்று போட்டு அவங்க எப்படி போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னாரு. நான் வந்து சொன்னேன் அடிஷனலாக கொஞ்சம் டிகாஷன் விட்டுங்க, இன்னும் கொஞ்சம் சுகர் போடுங்க அப்படின்னு. கரெக்டாக இருக்கு. எஸ், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பண்ணிக்கலாமா? கேக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குங்க? இங்கே வந்து ஃபுட்டு ஸ்டாண்டர்டு செம்ம சூப்பராக இருக்குது. எதுனாலும் நம்பி சாப்பிடலாம். இந்த க்ரீம் சீஸ் செம்ம சூப்பராக இருக்குது. உனக்கு அது ட்ரை பண்ணு. சூப்பராக இருக்கு, நல்லா ஜூஸியாக இல்லை? இன்னைக்கு வந்து டே 4. இன்னைக்கு வந்து டே 4. இன்னைக்கு வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி போகிறோம். இது ஒரு ஜிப்லைன் மாதிரி இருக்குமா, ஆனால் அதில் சைக்கிள் இருக்குமா. அது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஜிப்லைன் மேலேயே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு இடம், அதுக்கு போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் நான். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வேறு என்ன பண்ண போகிறோம்? வேறு என்ன ஆக்டிவிட்டிஸ்? ஏடிவி மாதிரி ஒன்று, சைட் பை சைடு ஏடிவி மாதிரி ஒன்று பீச்சோட இதில் ஓட்டணும், மண்ணில் ஓட்டணும். அது முடிச்சதுக்கப்புறம் பீச்சில் குளிச்சுட்டு அப்படி இப்படி இங்கே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பீச்சு, ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு இருக்கும். அந்த சைக்கிள் வந்து மற்றவங்க போகிறத நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம போகிறத எடுக்க முடியாது, அவங்க மேபி எடுப்பாங்களா இருக்கும். சரி, அதில் பார்க்கலாம். இப்படியே போயிடலாமா? நான் வந்து ரூமில் வந்து காஃபி போட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள்.
வர வர செம்ம ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு என்னோட காஃபி லெவலு. இந்த காஃபி பேர் வந்து ILY இல்லை கரெக்டாக அது ILLY அது மாதிரி இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு இது வாங்க போகிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. மெக்சிகோ காஃபியான்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது. எங்கள் ரூமுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூ நம்ம வச்சு வீட்டில் வளர்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கே அப்படியே அனாமத்தாக வந்து இப்போ காலையில் வந்து இந்த இடத்துக்கு தான் போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அது பேர் ஓஷன் சொல்லிட்டு அதுக்கு சாப்பிட போகிறோம். இப்படியே பின்னாடியே குறுக்கு வழியாக போயிடுவோம். அடி தண்ணிக்குள்ள செடி வச்சிருக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. பீச்சில் வந்து யோகா கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. இதுதான் போக போகிறோம் நம்ம. இந்த லாங்கஸ்ட் ஏரியல் பைக்கு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிப்லைன் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சைக்கிளில் போகணும் நம்ம. அதுக்கு அடுத்து வந்து இந்த காரில் போக போகிறோம். இது வந்து மண்ணில் போகணும். கண்ணா பின்னான்னு ஓட்டம் ஆஃப் ரோடு ரேசர். ஓகே, அதுக்கு வந்து வேவர் சைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உயிருக்கு நாங்கள் வந்து எதுவும் உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்பு கிடையாது சொல்லிட்டு இதில் சைன் பண்ணி நம்ம போகிறோம். என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே. நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த பீச்சு. பேக் டு ரொட்டீன் இல்லையா? ஐசல்லையும் இப்போ வந்து இப்போ தான் லஞ்ச் சாப்பிட்டோம். மணி 4 லஞ்ச் சாப்பிட்டு பீச்சுக்கு போகிறோம். கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் எனக்கு வீடியோ எடுக்க முடியுமா தெரியல, அந்த பிஸியில். அதனால் இப்போ தான் ரைஸ் சமைக்கிறேன். சூப்பராக இருக்குது. மெக்சிகோ ஃப்ளைட்டில் வந்து லாஸ்ட் டே ரெசார்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக கவனிச்சாங்க. ஒரு பேரடைஸ்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. என்னதான் இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் நமக்குன்னு ஒரு பேரடைஸ் இருக்குல்ல, நம்ம க்ரியேட் பண்ணது, அதுக்கு போகணும்ல. ஸோ இன்றைக்கி கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சின்ன இது ஸ்பா இருக்குது. அந்த மசாஜ் முடிச்சுட்டு 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா போதும். இப்போ மணி வந்து 8:30. 1 மணிக்கு கிளம்புனா போதும். அது வரையில் சும்மா ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி போவோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. லீ பிளாங்க்கு லாஸ் கேபர்ஸில் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸி தான் இது, ஆனால் அதுக்கேற்ற பர்த்து சூப்பராக இருக்குது. சரி, உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.